18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மருந்தாகதான் இப்போது உனக்கான ஒரு புது உறவு உன்னை தேடி உன் வாழ்க்கையில வரவாக வந்து சேரப்போகுது. இந்த கருப்பன் உனக்காக தரப்போற அந்த அதிர்ஷ்டமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தயாராக என்னை நோக்கி ஓடிவா என் தங்கமே. வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் 1000 பேர் இருந்தாலும் எல்லாருமே தவறு, குறை, குற்றம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி சில பேர் செய்கிற குற்றங்களை மன்னிச்சுட்டு சில பேருடைய குறைகளை மறந்தா மட்டும்தான் உறவுகள் நீடிக்கும். உன்னை படைச்ச இந்த கருப்பசாமிக்கு மட்டும் பயந்து உண்மையா நேர்மையா மனசாட்சியோட நீ வாழ்ந்தாலே எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னாலையும் தலை குனிய வேண்டிய அவசியம் வராது. இந்த கருப்பசாமியை நீ நம்புனினா நான் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான நல்ல நேரம் இப்போதுதான் வந்திருக்கு. இனிமே உன் எதிர்காலமே மாற ஆரம்பிச்சிரு என் தங்கமே. உன்னுடைய புலம்பல்களையும் உளறல்களையும் யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாம, உனக்காக தோள் கொடுத்து ஆதரவு சொல்லவும் யாரும் இல்லாம, உன்னுடைய வருத்தங்களை கேட்கக்கூட காதுகள் இல்லாம தான் இந்த உலகத்துல எல்லாரும் இருக்காங்க. என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறத மட்டுமே வாழ்க்கையில குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்க எல்லா மனிதர்களுக்கு மத்தியில தான் நீயும் வாழ்ந்துகிட்டு இருக்க. எல்லாருடைய வாழ்க்கையை போலதான் உனக்கும் சில கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கு. ஆனா என்ன யாரு நம்பி வந்து வணங்குறாங்களோ அவர்களை தானே நான் முதல்ல காப்பாத்துவேன். அப்படிதான் என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக உன்னை தேடி ஒரு நபரை அனுப்பி வைக்க போறேன். அவர் மூலமாக உன் வாழ்க்கையில நீ எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு பக்குவப்பட்டு நல்ல நிலைமைக்கும் வந்துடுவாய் என் தங்கமே. யாரையாவது உனக்கு பிடிச்சு போய் அவங்கள ரொம்ப பாராட்டி பேசணும்னு நினைச்சினா அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம். ஏன்னா யாரை ரொம்ப நல்லவங்க நினைச்சு தூக்கி வச்சு உயர்வா மனசுல நினைக்கிறியோ அடுத்த நாளே அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு அல்லது உன்னை ஏமாத்தியோ துரோகம் செஞ்சோ உன் மனசை கஷ்டப்படுத்தும்படியாக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அதனால யாரையாவது தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைச்சினா அது குழந்தையா மட்டும் இருக்கட்டும். குழந்தைகளை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடும் போது அது உனக்கு பாரமாகவும் இருக்காது, அந்த குழந்தை உனக்கு துரோகமும் செய்யாது. எப்பவுமே உன்னை ஏற்றிவிடும் ஏனியாக யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, உன் காலை வாரிவிடும் சகுனியாக உன் கூட யாரையும் நீ வச்சுக்காதே என் தங்கமே. பணத்தேவை அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது பணம் தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, மனுஷனுடைய குணமும் பழக்க வழக்கமும் மாறி போயிடும். அதிகமாக பணம் தேவைப்படுது, எதையாவது செஞ்சு என்னத்தையாவது செஞ்சு தப்பான வழியிலையாவது ஒழுக்கக்கேடாவது வேலை செஞ்சு அடுத்தவனை ஏமாத்தியாவது கெடுதல் செஞ்சாவது சம்பாதிச்சிடணுன்ற எண்ணம் இன்னைக்கு பல பேரோட மனசுல வர்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பணம் இல்லாதவனுக்கு தான் இந்த பிரச்சனைனா, பணம் அதிகமா இருக்கிறவனும் அதை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம சந்தோஷமா இருக்கேன், வாழ்க்கையை ஆனந்தமா அனுபவிக்கிறேன்னு தப்பான வழியில குணம் கெட்டு போறதையும் பார்த்ததால தான் எல்லாருக்குமே கிடுக்கிப்பிடி போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேலும் தவறான தப்பான வேலைகளை யாரு செஞ்சாலும் நான் தண்டிக்காம விடமாட்டேன் என் செல்லமே. எதுவுமே உன் கையில வந்து சேர்றதுக்கு முன்பாகவே இதை வச்சு அதை செய்யலாம் இதை செய்யலான்னு திட்டம் போடாதே. கையில கிடைச்சதே இந்த காலத்துல கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலைகள் தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது கையில வந்து சேராத எதை வச்சும் நீ கணக்கு போட வேணாம். என்னெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில குழந்தையாவது இருந்திருக்கலாமோன்ற ஏக்கத்தை தானே வாழ்க்கை உனக்கு கொடுக்குது. பெருசா வளர்ந்துருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், பெரிய ஆள் ஆயிடுவேன்னு உனக்கு எத்தனையோ கனவுகளும் ஏக்கங்களும் இருந்தாலும் இன்னைக்கு வளர்ந்து உன்னால எதையுமே செய்யவும் முடியல, சாதிக்கவும் முடியல. இப்போவும் மனசுல தோன்றது எல்லாமே குழந்தையாக இருந்தாலாவது நிம்மதியா இருந்துட்டு போயிருக்கலாமேன்ற எண்ணம் தானே. பணம் இருக்கும்போது உன் பக்கத்துல வந்து நிக்கிறவங்க உண்மையான சொந்தம் கிடையாது. நீ பதறுகிற வேலையில துடிக்கிற வேலையில உனக்கு துணையாக இருப்பவர்கள் தான் உண்மையான சொந்தம். அப்படி உனக்கான உண்மையான சொந்தம்னா
உனக்காக ஒன்று நல்லது நினைக்கணும்னா உன் மேலே பாசமும் அன்பும் வச்சிருக்கக்கூடிய அந்த நல்ல உறவை தான் உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். இனிமே உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே உனக்கான இனிமையான முடிவை தரப்போகுது. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு இனி சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையை தர நான் முடிவெடுத்துட்டேன். உன்னை விட்டு விலகி போகிறவங்க கிட்டையும் உன்னை ஒரு நொடி கூட நினைக்காதவர்களிடமும் உன்கிட்ட பேசவே விருப்பம் இல்லாதவங்க கிட்டையும் உன்னை வேணாம்னு சொல்கிறவங்க கிட்டையும் உண்மையான அன்பை கொடுக்காதே என் செல்லமே. அவங்களுக்கு தான் உன்னை பிடிக்கல, அவங்க தான் நீ வேணான்னு நினைக்கிறாங்க. உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்காத மனிதர்களை நீ மட்டும் என் சொந்தம் பந்தம் உறவுன்னு சொல்லி தேடி போகிற. சுயநல தேவை கொண்ட அந்த மனிதர்களுக்கு அன்பு பாசம் நட்புனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்டவங்களிடம் நீ உண்மையை எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றத்துக்கு தயாராயிரு. நீ எதிர்பார்க்குற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நபராக தான் அந்த உறவு உன்னை தேடி வரப்போகுது. உனக்கு மதிப்பானது எதுவோ, எது உனக்கு சிறப்பானதோ அது எல்லாத்தையும் உன் கைகளில் நான் கொடுப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது உன் மனசுக்கு ஏற்றார் போல, உன் நல்ல குணத்துக்கு ஏற்றார் போல உனக்கான அந்த மனிதரை உன்னை நோக்கி உன் வாழ்க்கையில் கொண்டு வர வந்திருக்கேன் என் செல்லமே. சத்தியமான வார்த்தைகளை பேசும்போது தான் அது அழகான வாக்கியமாக இருக்கும். அதே போல் கெட்டவங்க நட்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்கள விட்டு உடனே விலகிறது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாக்கியம் செல்வம்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கை தான். நீ எப்போதுமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோட உண்மையான சத்தியமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு கெட்டவங்க கிட்ட இருந்து விலகி நல்ல மக்களை உன் கூட வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யும் போது நிச்சயமாக வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே புரியாத புதிரான பயணமாகத்தான் இருக்கு. சில பேருக்கு வாழ்க்கையில என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு விடை தெரியல. சில பேருக்கு வாழ்க்கைனா என்னன்ற கேள்வியே புரியல. வாழ்க்கைனா என்னங்கிறத வார்த்தைகளில் சொல்ல முடியாது. வாழ்ந்தா மட்டும்தான், வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது மட்டும்தான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்பமயமான சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில் இருக்குதுங்கிறது உனக்கு புரிய வரும். ஓசையே இல்லாமல் மனசுக்குள்ளேயே அழுகக்கூடிய 1000 வருத்தங்களை நீ வச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு மட்டும் இல்லை என் செல்லமே. வெளியில் சொல்ல முடியாத வருத்தமும் வேதனையும் மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு கஷ்டப்படுற கவலையும் இங்கு வாழக்கூடிய எல்லார் இதயத்திலும் இருக்க தான் செய்து. எல்லாருமே எல்லாத்தையுமே வெளியே சொல்கிறது கிடையாது தானே. எல்லார் மனசுக்குள்ளேயும் நிறைய கவலைகளையும் வருத்தங்களையும் பூட்டி வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழணுமேனு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது தவறு செய்யும் போது இதை யாருமே பார்க்கல, சாட்சிகள் இல்லைன்னு மட்டும் தப்பாக நினச்சி சந்தோஷப்படாத. நீ செய்கிறது தப்புன்னா உன் மனசாட்சியே உன்னை குத்தி காட்டி கேள்வி கேட்குங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. எப்போவுமே பொதுநலத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க கெட்டு போய் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டதா சரித்திரமே கிடையாது. அதே போல் சுயநலம் படைச்சவங்க தான் மட்டுமே வாழணும்னு நினச்சவங்க நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் கிடையாது. இங்கு எல்லாமே தேவைக்காக மட்டும்தான். உன்னுடைய தேவைக்காக தான் இந்த கருப்பசாமி நானும் இருக்கேன். நிச்சயமா அன்பும் பாசமும் நட்பும் எல்லாமே சரியாக கொண்டு வாழும் என் நல்ல பிள்ளையான உனக்காகவே இந்த பூமியில நல்லதை சிறப்பாக செய்ய போறேன். சிறந்த துணைங்கிறது கூடவே இருந்து சாப்பாடு போடுறதும், கூடவே இருந்து நல்ல துணி வாங்கி கொடுப்பதும், கூடவே இருப்பதும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு மனிதர் தானே உனக்கு நல்ல துணையாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட துணையை தான் உனக்காகவே நான் அனுப்பி வச்சிருக்கேன். எப்போவுமே உன் மனைவி உனக்கு உண்மையாக இருக்கணும் நீ நினைக்கிறது போல நீயும் உன் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் அதுதான் உன் துணைக்கு நீ கொடுக்க போற மிகப்பெரிய பரிசாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உண்மையா ஒழுக்கமா நேர்மையா நீ நடந்துக்கோ என் செல்லமே. உன்னை விட இன்னொருத்தன் நல்லா சந்தோஷமா சுகமா வாழ்றாங்கிற அந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களுக்கு காரணமா இருக்கு. எப்பவுமே அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்காத. உன்னை பார்த்து மற்றவர்கள் ஏங்கக்கூடிய அளவுக்கு உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைச்சு தர
இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். இந்த உலக வாழ்க்கையிலேயே ரொம்பவும் சம்பாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நல்ல குணம்னா அது பொறுமை தான். நீ மட்டும் பொறுமையாக இருந்தாலே எல்லாம் சரியா நடந்துடும். நல்ல விஷயங்கள்லாம் அதை துணிஞ்சு சந்தோஷமாக செய்ய பழகு. கெட்டதுன்னா அதை செய்யாமல் அறவே தவிர்த்து விடு என் தங்கமே. இந்த உலகத்துல அறிவுக்கான தேவையை விட கவனத்திற்கான தேவைதான் அதிகமா இருக்கு. எந்த விஷயம் உன்னை சுத்தி நடந்தாலும் நீ என்ன செஞ்சாலுமே அதை சரியாக கவனத்தோடு செஞ்சீனா நிச்சயமாக ஜெயிச்சிடுவ.